ஈஸ்வரி கோபி 2 பேருமே வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வெளியே கிளம்புறாங்க. அந்த நேரம் ராதிகா அங்கே வராங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் 2 பேரும் வாக்கிங் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. நீங்கள் இருங்க அத்தை, நான் இவரை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ராதிகா கோபியை கூட்டிக்கிட்டு வாக்கிங் போயிட்டு வராங்க. அடுத்த சீனில் ராதிகா காலையில் ஆஃபீஸ் கிளம்புறாங்க. ஈஸ்வரி ராதிகா கிட்ட, இன்றைக்கி கோபிக்கு செக்கப் இருக்குது, நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், அந்த ரிப்போர்ட்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எங்கேயும் வர வேண்டாம், நீங்கள் வீட்டிலே இருங்க, நான் இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ராதிகா கோபியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி பயங்கரமாக அப்செட் ஆகி வீட்டில் அப்படியே சோபாவில் படுத்திருக்காங்க. கோபி வீட்டுக்கு வந்து, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ராதிகா பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவள் நேற்றுக்கு வந்தவ, நான் உன்னை பெற்றவடா, அவளை விட எனக்கு தான் அதிக உரிமை இருக்குது. சரி, நீ ஹாஸ்பிட்டல் போனியே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, அதிக ஸ்ட்ரெஸ்ஸு தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாலே எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் உங்கள் பிள்ளை அமைதியாக இருப்பாம்மா அப்படின்ட்டு கோபி சொல்கிறாரு. சரிப்பா, நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும், நீ தான் எனக்கு முதல்ல, இனிமேல் நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க.